ரயில்வே ஊழியர் கேட்டை சரியாக மூடாததால் இந்த விபத்து நேரிட்டதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர் தெரிவித்திருக்கிறார். நம்முடன் தொடர்ந்து செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், மாவட்ட எம்பி விஷ்ணு பிரசாத் பேசும்போது தேவையான உதவிகளை செய்ய அறிவுறுத்தி இருப்பதா சொல்லியிருக்காரு. சம்பவத்தை நேர்ல பார்த்தவருமே 3 பேர், மொத்தம் மாணவர்கள் 4 பேரும் நிகழ்விடத்துல ஒருத்தர் இறந்ததா சொல்லியிருக்காரு. மற்ற 3 மாணவர்களோட நிலை என்னவா இருக்கு இப்போதைக்கு? குறிப்பாக நாம் முதல் காட்சியாக கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிடும் காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் விசாரணையும் தொடங்கியிருக்கிறார். அந்த விபத்துக்கான காரணம் என்பது உடனடியாக அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக சம்பவ இடத்திற்கு கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இருக்கிறார். நமது ஒளிப்பதிவாளர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். விசாரணை என்பது தொடங்கியிருக்க குறிப்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையிலே இந்த விசாரணை என்று சொல்லலாம். ஏனென்றால் அவரே சம்பவ இடத்திற்கு வந்துவிட்டார். குழந்தைகள் உயிரிழப்பு என்பது ஏற்றுக்கொள்ள ஒரு முடியாத ஒரு விஷயம். ஏனென்றால் அந்த அளவுக்கு பாதுகாப்பாக அழைத்து செல்ல வேண்டும் என்று இந்த வேன் ஓட்டுநர்கள், வேன் மற்றும் அனைத்துமே வந்து சோதனை மேற்கொள்ளப்படும். ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி திறக்குவதற்கு முன்பாக அனைத்து பள்ளி வாகனங்களும் கொண்டு வரப்பட்டு ஒரு மைதானத்தில் நிறுத்தப்பட்டு அதுல கூட்டாக காவல்துறை, வருவாய்த்துறை, ஆர்டிஓ வட்டார போக்குவரத்து அலுவலர்களின் முன்னிலையில் அந்த வேன் வந்து சோதனை மேற்கொள்ளப்படும். அதுக்கு போதுமான பாதுகாப்பு இருக்கிறதா, குழந்தைகளுக்கான பாதுகாப்பு இருக்கிறதா, ஓட்டுநர் நல்ல தகுதியானவரா, ஓட்டுநர் வந்து குடிபோதையில் இருந்தால் அவரை வந்து பணியில் வைத்திருக்க கூடாது என்ற பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். அப்படிதான் வேன் இயக்கப்படுகிறது. ஆனால் வேன் அப்படி இயக்கப்பட்ட போதும் இந்த ரயில் விபத்து என்பது மிகப்பெரிய அளவில் வந்து பாதிப்பை வந்து கடலூர் மாவட்ட மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் காலைகளில் பள்ளியில் அனுப்பும் அனைத்து பெற்றோர்களும் தற்போது இந்த செய்தியை பார்த்தாலே அதிர்ச்சிக்குள்ளாவார்கள். அந்த அளவுக்கு இந்த ஒரு கோர சம்பவம் இங்கே நடக்கிறது. அந்த சம்பவத்தை இந்த கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் சம்பவத்தை நேரில் பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வந்து மாவட்ட நிர்வாகமும் தேவையான நடவடிக்கை, அதாவது குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தேவையான சிகிச்சைக்காக நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இங்கு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டவர்கள் தற்போது சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக ஒரு சிறுமி, ஒரு பள்ளி மாணவி, ஒரு மாணவன் மற்றும் பள்ளி ஓட்டுநர், பள்ளி வேன் ஓட்டுநர், இவர்கள் 3 பேரும் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கார்கள். நீங்கள் அந்த வேனில் வந்து இறக்குவதற்கு ஆள் இல்லாத காரணத்தினால் அந்த ஆம்புலன்ஸ் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கும் காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. நாம் சம்பவ இடத்தில் நேரில் பார்த்தது காட்சி தான் அது. அது ஒரு நீண்ட நேரம் ஒரு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் வந்தால் உடனடியாக செக்டர்கள் கொண்டு வரப்பட வேண்டும், அவர்களை உடனடியாக இறக்கப்பட வேண்டும். ஆனால் ஒருவர் வந்து அங்கிருந்து அந்த குழந்தையை தலையில் ரத்தம் ஒழுகி கொண்டிருக்கிறது. அது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் வந்து ரத்தம் ஒழுக அழைக்கிறார். சம்பவ இடத்திற்கு அந்த மருத்துவமனைக்கு முன்பாக ஊழியர்கள் போதிய அளவுக்கு இல்லாத காரணத்தால் அவர் ஊழியர்களை வந்து ஒருவேளை அவர் தகவல் தெரிவித்திருந்தாலும் முன்கூட்டியே தெரிவித்திருந்தாலும் வந்திருப்பார்களோ என்ற ஒரு தகவலும் நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லாத காரணத்தினால் இறக்குவதற்கு சற்று தாமதம் ஏற்பட்டது. அந்த தாமதம் கூட நம்மளை வந்து சற்று பாதிக்கிறது. ஏனென்றால் உடனடியாக இந்த குழந்தைகளை அழைத்து செல்ல வேண்டும். நான் கூட அங்கே சீக்கிரம் வாருங்கள், அவர் இந்த குழந்தை வந்து உயிரோடு இருப்பதாக தெரிகிறது என்று கூட ஒரு வார்த்தை அந்த இடத்தில் பதிவு செய்திருந்தேன். அதன் பிறகு அங்கிருந்த ஊழியர்கள் அவர்களுக்குள்ளே ஒரு சத்தம் போட்ட பிறகு அதில் உள்ளே இருந்து அழைத்து வந்து அதன் பிறகு இந்த குழந்தைகளை உள்ளே அழைத்து சென்றார்கள். கடலூர் அரசு மருத்துவமனை முன்பாக தற்போது பல பகுதியிலிருந்து மக்களும் வர தொடங்கிவிட்டார்கள். தொடர்ந்து அந்த கேட் கீப்பர் இருந்த அந்த அறைக்கு முன்பாக மக்கள் கூடி போராட்டத்தில் ஈடுபடும் காட்சி நம்மளால் பார்க்கலாம். அந்த இடத்தில் தான் தற்போது கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் நிற்கிறார். அவரிடம் வாக்குவாதத்தில் பொதுமக்கள் ஈடுபடும் காட்சி நாம் பார்க்கிறோம். அந்த கேட் கீப்பர் இந்த இடத்தை வந்து தற்போது மக்கள் வந்து முற்றுகையிட்டிருக்கிறார்கள். கேட் கீப்பர் தான் இதற்கு காரணம் என்று அந்த மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடும் முதல் காட்சியை வந்து நம்ம ஒளிப்பதிவாளர் பதிவு செய்கிறார். அந்த பகுதி முழுவதும் தற்போது காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கேட் கீப்பர் இருந்த அறைக்கு முன்பாகத்தான் தற்போது இந்த கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் இருக்கிறார். அந்த பகுதியில் வந்து தற்போது காவல்துறையினரும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விபத்துக்கு எப்படி நடந்தது, யார் காரணம் என்று விசாரணையை தொடங்கிவிட்டார்கள். அந்த சம்பவ இடத்தில் வந்து தற்போது கடலூர் மாவட்ட எஸ்பி மற்றும் பொதுமக்கள் அதிக அளவு அங்கு குவிந்த காரணத்தால் ஒரு பதட்டமான சூழல் தான் தற்போது அந்த செம்மங்குப்பம் பகுதியில் இருக்கிறது. ஏனென்றால் இதுபோல் விபத்துகள் நடக்காத வண்ணம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மக்கள் தற்போது அங்கு அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சி நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அவர்கள் வந்து வைக்கும் கோரிக்கை இதற்கு அலட்சியம்தான் காரணம், இந்த விபத்துக்கான காரணம் அலட்சியம் என்று அந்த பதிவை வந்து தொடர்ந்து கோபமாக பதிவு செய்து வருகிறார். சென்ற அதிகாரிடம் கோபமாக பதிவு செய்து வருகிறார்.
ஒளிப்பதிவாளர் காண்பித்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சி என்பது முதல் காட்சி. சம்பந்தப்பட்ட விபத்து நடந்த இடத்தில் இருக்கும் அந்த அலுவலகத்துக்கு முன்பாக தற்போது காவல்துறை அதிக அளவு அங்கு வரவழைக்கப்பட்டு அங்கு பாதுகாப்பு பணி மட்டுமல்லாமல் விசாரணை என்பதும் தொடங்கி இருக்கிறது. எதற்காக இப்படி நடந்தது என்று கேட் கீப்பர் இருக்கும் இடத்தில் தான் தற்போது அந்த விசாரணை என்பது தொடங்கியிருக்கிறது. காவல்துறை முழுமையான தகவலுக்கு பிறகுதான் நாம் முழுமையாக எத்தனை குழந்தைகள் உயிரிழந்திருக்கும் என்றால் 5 பேர் என்பது தற்போது உறுதி செய்யப்பட்ட 5 நபர்கள் வந்து ஓட்டுநர் உட்பட 4 பள்ளி குழந்தைகள் வந்து அந்த வேனில் இருந்ததாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 2 குழந்தைகள் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கார்கள். ஒரு குழந்தை வந்து உடல் சிதறி அந்த சம்பவ இடத்திலே கிடைக்கிறது. இந்த கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்த 2 குழந்தைகளும் தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் தான் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு கொடூரமான காயங்கள் வந்து அந்த உடலில் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. தொடர்ந்து வந்து விசாரணைக்கு பிறகுதான் நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் கூட பதிவு செய்ததாக தெரிவித்திருந்தீர்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட முழுமையான தகவலை எதிர்த்து கண்டறியவில்லை. ஏனென்றால் அவர் கூட உயரதிகாரிகள் கண்டிப்பாக தொடர்பு கொண்டிருப்பார். அவருக்கும் முழுமையான தகவல் கிடைக்கவில்லை. ஆனால் மக்கள் கூட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த ரயில்வே தண்டவாளத்தை மறைக்கும் அளவிற்கு பல கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்கள் தற்போது அங்கு குவிந்து விட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு பதட்டமான சூழல் என்பது அந்த ரயில்வே விபத்து நடந்த இடத்தில் வந்து மக்கள் கூடி வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு குழந்தைக்கு பாதிப்பு என்றால் கூட ஒட்டுமொத்தமாக பல கிராம மக்கள் ஒரு இடத்தில் குவிந்து விடுவார்கள். அப்படிதான் தற்போது மக்கள் கூட்டம் அங்கு வந்து முழுமையாக ரயில்வே தண்டவாளத்தை மறைக்கும் அளவிற்கு ரயிலை விட நீண்ட தூரத்திற்கு மக்கள் நிற்கும் காட்சி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் அதை வந்து அந்த சம்பவ இடத்திற்கு உடனடியாக சென்று அதை வந்து பதிவு செய்திருக்கிறார். அந்த இடத்தில் தேவையான அளவுக்கு ஆம்புலன்ஸ்களும் வர வைக்கப்பட்டது. வேறு ஏதேனும் இந்த விபத்தில் வந்து ஏதேனும் யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா அல்லது அந்த பகுதியில் வந்து விவசாயிகள் வந்து இந்த ரயில் சாலையை ஒட்டி தான் நடந்து செல்வார்கள். அவர்களுக்கு ஏதேனும் பாதிக்கப்பட்டிருக்கிறதா என்பது விசாரணை என்பது தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழல் இருக்கிறது. விபத்துக்கான காரணம் வந்து சம்பந்தப்பட்ட கேட் கீப்பர் என்று குற்றச்சாட்டை அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் என்ன நடந்தது? ஒரு கேட் போடவில்லை என்றால் நிச்சயமாக சிக்னல் கிடைத்திருக்காது. சிக்னல் கிடைக்காத போது எப்படி ரயில் இயக்கப்பட்டது என்ற கேள்வியும் வந்து தற்போது இங்கு வைக்கிறார்கள். சிக்னல் இருந்தால் மட்டுமே தான் ரயில் இயக்க முடியும். கேட் போடாமல் எப்படி சிக்னல் கிடைத்தது என்ற ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறார்கள். எப்படி வந்து ரயில் இயக்கப்பட்டது என்ற கேள்வி வைக்கிறார்கள். இந்த சோகமான ஒரு சம்பவம் என்பது ஒட்டுமொத்தமாக கடலூர் அதிகாரிகள் மத்தியிலும் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் மத்தியில் என அனைத்து தரப்பு மத்தியிலும் தற்போது பேரதிர்ச்சியாக இருக்கிறது. காலை வேளையில் வந்து மகிழ்ச்சியாக சென்ற குழந்தைகள் மாலை வீடு திரும்புவார்கள் என்று நம்பியிருந்த குழந்தைகளின் பெற்றோர் நிலையை நினைத்தால் நமக்கு ரத்த கண்ணீர் தான் வரும். அந்த அளவுக்கு ஒரு போற சம்பவத்தில் குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறது. ஒரு குழந்தை வந்து உடல் சிதறி உயிரிழந்திருக்கிறது. 2 குழந்தைகள் கொடூரமான காயங்களுடன் கடலூர் அரசு மருத்துவமனையில் வந்து கொண்டு வந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இப்படி தொடர்ந்து வந்து கடலூர் நகர அரசு மருத்துவமனையில் வந்து சிகிச்சைக்காக குழந்தைகள் 2 பேருக்கும் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பகுதியிலும் தற்போது காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் குறிப்பாக சம்பவம் நடந்த அந்த இடத்தில் அதிக அளவு போலீசார் குவிக்கப்பட்டதாலும் போலீசாரை விட 100 மடங்கு பொதுமக்கள் அங்கு குவிந்து விட்டார்கள். ஆனால் காவல்துறை சொல்வதை கேட்டுக்கொண்டுதான் அங்கு நிற்க என்ன நடவடிக்கை மேற்கொள்ள போகிறீர்கள், எதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள் என்ற கேள்விக்காக காவல்துறை கண்காணிப்பாளர் பொறுமையாக பதில் சொல்லுவதாக தெரிகிறது. தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் இந்த ரயில் விபத்து வந்து பேரதிர்ச்சி ஏற்பட்டது. ஏனென்றால் இதுபோல் பள்ளி வேன் வந்து பெரும்பாலும் பாதுகாப்பாக இயக்கப்பட வேண்டும். பள்ளி ஓட்டுநர்கள் குழந்தைகளை அழைத்து செல்லும் போது முழு கவனம் செலுத்த வேண்டும். அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது, செல்போன் பேசக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு ஓட்டுநருக்கும் கண் பார்வை கூட மாவட்ட நிர்வாகத்தாலும் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சோதனை செய்யப்படுகிறது என்றால் அவர் கண் பார்வை சரியில்லை என்றால் கூட அவர்களை வந்து ஓட்டுநர் உரிமை ரத்து செய்யப்படும் என்று ஏற்கனவே எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் பல்வேறு விதமான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருந்தாலும் இந்த கோர விபத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறது. ரயில்வே தண்டவாளத்தை கடக்கும் போது ஒரு பள்ளி வேன் மீது ஒரு ரயில் மோதி குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தை உடல் சிதறி உயிரிழந்திருக்கிறது. குழந்தைகள் புத்தகங்கள் எல்லாம் அங்கு சிதறி கிடக்கும் காட்சியை கேட்டவுடன் பொதுமக்கள் இதுபோல் ஒரு விபத்து நடந்தது என்று கேள்விப்பட்ட உடனே அந்த பகுதியில் குவிந்து விட்டார்கள். அந்த அளவுக்கு ஒவ்வொரு பெற்றோர்கள் மத்தியிலும் இந்த குழந்தை பள்ளி வேன் வந்து விபத்து சிக்கியதும்
பேரதிர்ச்சியாக ஏற்பட்டு அவர்கள் அனைத்து வேலைகளும் அனைத்து கூலி வேலைக்கு செல்வது கூட யாரும் அங்கு செல்லாமல் தற்போது குவிந்திருக்கும் இந்த காட்சி. அவர்கள் அங்கிருந்து யாருமே வெளியே செல்லவில்லை. அதே இடத்தில் தற்போது என்ன நடந்தது, முழுமையான எங்களுக்கு விசாரணை மேற்கொள்ள வேண்டும், எந்த விதமான மறைக்கவும் கூடாது என்று தகவலை மறைக்கக்கூடாது என்று காவல்துறையுடன் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அங்கு குவிந்து இந்த விசாரணை முழுமையாக நடத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.